ஒரு சிறிய கிராமம். பசுமையான வயல்கள், கோவில் மணி ஒலி, பசுக்கள் மாட்டு மேய்ச்சி. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை பெண்மணி வாழ்ந்தாள். அவள் தினமும் உழைத்து உணவு சம்பாதித்தாள். ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அம்மா கருமாரி காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் அவளை விட்டு போகவில்லை. ஒவ்வொரு காலையிலும் சிறிய தீபம் ஏற்றி அம்மன் முன் கைகள் கூப்பி கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்தாள். அம்மா, எனக்கு சாப்பாடு இல்லையெனினும் பரவாயில்லை. என் உள்ளத்தில் உன்னை விட்டு விலகாமல் காப்பாற்று என்று மனதார வேண்டிக் கொண்டாள். அவள் வறுமையை கிராமத்தார் பார்த்தாலும் அவளின் பத்தியை அனைவரும் மதித்தார்கள். ஒருநாள் இரவு அவள் சிறிய குடிசையில் சமைத்து கொண்டிருந்தாள். அந்த குடிசையில் காற்று அடித்து சிறிய விளக்கு கீழே விழுந்தது. அடுத்த நொடியில் புல்லால் கட்டிய கூரை, சுவர் அனைத்தும் தீப்பிடித்தது. அவள் பயந்தாள், கத்தினாள், அம்மா, என்னை காப்பாற்று. வீட்டின் சுற்றிலும் கிராமத்தார் கூடி ஐயோ, தீப்பிடித்துவிட்டது என்று அலறினார்கள். ஆனால் யாராலும் உள்ளே சென்று அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் அனைவரின் பார்வையும் வானத்தை நோக்கினது. அப்படியே திடீரென்று கடும் காற்று அடித்தது. தீ வலப்புறம் திரும்பியது. அதே நேரத்தில் கருமை மேகங்கள் தோன்றி மழை பொழிய ஆரம்பித்தது. ஆச்சரியமாக, மழை முழு கிராமத்தில் இல்லை, அந்த குடிசை மட்டுமே நனைந்தது. அனைவரும் வாயடைந்து பார்த்தனர். இது சாதாரண மழை அல்ல, இது அம்மாவின் அருள் என்று சொன்னார்கள். அந்த ஏழை பெண் தீயிலிருந்து உயிருடன் வெளியே வந்தாள். அவள் கண்ணீர் மல்க, அம்மா, உன் அருள் இல்லாமல் நான் உயிருடன் இருக்க முடியாது என்று அழுதாள். கிராமத்தார் அவளை பார்த்து அம்மன் அருளை உணர்ந்து முழு கிராமமும் ஒன்றாக அம்மா சரணம் என கூவினர். அதற்கு பிறகு அந்த பெண்மணி தனது குடிசை இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டினாள். தினமும் ஒரு தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டாள். அந்த ஆலயம் பின் முழு கிராமத்தாரின் நம்பிக்கை மையமாக மாறியது. இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால், உண்மையான பக்தி, தன்னம்பிக்கை, முழு மனசார சிரம் தாழ்த்தி வேண்டுகோள் செய்தால் அம்மன் எந்த ஆபத்திலிருந்தும் தன் பக்தரை காப்பாற்றுவாள். தீ, காற்று, மரணம் எதுவும் அம்மன் அருளுக்கு முன் நிற்க முடியாது.